Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வட்டாட்சியர் கலந்து கொள்ளாததை கண்டித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் இக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து 3வது முறையாக வட்டாட்சியர் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என குற்றம் சாட்டி கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆணி தேரோட்டத்தின் போது புதிதாக போடப்பட்ட தார் சாலை பெயர்ந்து சேதமடைந்த நிலையில் விடியா அரசின் அறநிலையத்துறையால் ஒரு சாலையை கூட முறையாக போட முடியவில்லையா என மக்கள் கேள்வி எழுப்பினர். ஆணி தேரோட்டத்தை முன்னிட்டு 4 ரத வீதிகளிலும் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. விடியா திமுக அரசில் கமிஷனிற்கு ஆசைப்பட்டு தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டதால் தேர் சென்ற வழியெங்கும் சேதமடைந்து பழைய சாலை போன்று காட்சியளித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து திமுக நகர்மன்ற தலைவர் கட்டிய கட்டடம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்டது. தத்தான்குளம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை சோளிங்கர் திமுக நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ஆக்கிரமித்து 2 அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டியதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு கட்டடம் அகற்றப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகார போதையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் சாடி உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் இருந்து தமிழ் பெண்களை பணி நீக்கம் செய்ததால் சக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருங்காட்டுக்கோட்டை தொழிற்பேட்டையில் கார்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தேநீர் உணவு இடைவேளை நேரத்தை குறைத்ததோடு பணிச்சுமையை அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து முறையிட்டு ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வந்த 6 தமிழ் பெண்களை தொழிற்சாலை நிர்வாகம் பணி நீக்கம் செய்துவிட்டு வடமாநில பெண்களை வேலைக்கு சேர்த்துள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் தமிழர்களே பணி செய்ய முடியாத அவல நிலை உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பத்தூர் நகராட்சி தூய்மை பணியாளர்களின் குடியிருப்பில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் பெண் தூய்மை பணியாளருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. டிஎம்சி காலனி பகுதியில் வசிக்கும் சரசு என்ற 50 வயது பெண்ணின் தலையில் இரவு வேளையில் மேற்கூரை பூச்சி திடீரென பெயர்ந்து விழுந்தது. இதில் பலத்த காயம் அடைந்த சரசு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தையல் போடப்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களின் குடியிருப்பை புதுப்பிக்குமாறு பலமுறை நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்தும் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். படுத்துனால மேலேருந்து வந்து 2 தடவை இதே மாதிரி ஆயிடுச்சு. நானே பண்ண ஒரு தடவை அப்படியும் திருப்பி வந்துடுச்சு. நகராட்சிக்கு சொன்னால் கேட்க மாட்டேன். இப்போ வேலைக்கு கூட போகாத வந்து படுத்துட்டேன். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலை பல ஆண்டுகளாகவே குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் அலட்சிய போக்கில் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு பேருந்துகள் பயணிக்கும் சாலை மிகவும் குறுகியதாக உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனிடையே நகராட்சி நிர்வாகம் சார்பில் 4 ஆண்டுகால சாதனை என வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகையில் சாலை பணிக்காக மாநில நிதி ஆணையத்தின் மூலம் 96,70,000 ரூபாய் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை கண்ட மக்கள் விளம்பர மாடல் ஆட்சியில் 500 மீட்டர் புதிய பேருந்து நிலைய சாலையை கூட சீரமைக்க வக்கில்லையா என கேள்வி எழுப்புகின்றனர்.